தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வாகை சூடினார். மாநிலம் முழுவதும் தாவேகாவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தாவேகா வெற்றியை பெற்ற நிலையில் விஜய் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரன் இல்லத்தில் குடும்பத்தினருடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தாவேகா தலைவர் விஜய் தனது தாய் தந்தையிடம் ஆசி பெற்றார். அடையாறில் உள்ள தனது தந்தையின் இல்லம் முன்பாக குவிந்தவர்களுக்கு பால்கனியில் இருந்து விஜய் நன்றி தெரிவித்தார். தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் அமைந்துள்ள மையத்திற்கு சென்ற விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அவரது மாற்று வேட்பாளர் பெற்றுக்கொண்டார். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் முறையாக களமிறங்கி தனித்து போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக அரசியல் வரலாற்றில் கவனம் பெற்றுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்தார். முதலமைச்சர் வேட்பாளர்களின் தொகுதி நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் தனிப்பெரும் கட்சியாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். தாவேகா சார்பில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் 2லும் அபார வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் 89.74% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு போட்டியிட்ட தாவேகா தலைவர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் 81.77% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு 91,381 வாக்குகளை பெற்று அசத்தினார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் 4ஆம் முறையாக போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 9,122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை தோல்வியை தழுவியது திமுக தொண்டர்களுக்கு இடையே மட்டுமல்லாது பொதுமக்கள் இடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 1,48,933 வாக்குகள் பெற்று 6வது முறையாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேகா வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரேம்குமார் என்பவரை தாவேகா தலைவர் விஜய் ஆதரித்த நிலையில்
அவர் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருந்தது. மேலும் இம்முறை சட்டசபை செல்ல வேண்டும் என்பதில் சீமான் தீவிர முனைப்பும் காட்டி வந்தார். ஆனால் சீமான் மொத்தமாகவே 17,926 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து தோல்வியடைந்தது நாம் தமிழர் கட்சியினரின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.